ரோமர் ரோமர் புஸ்தகம் மிக அருமையான ஒரு புஸ்தகம். பவுல் அப்போஸ்தலனுடைய எழுதின 14 புஸ்தகத்திலே முதல் புஸ்தகம். அந்த புஸ்தகம் ஒரு சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. 5வது சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோஹன்னா 4 சுவிசேஷ புஸ்தகம். இதுவும் ஒரு சுவிசேஷ புஸ்தகமாக என்றால் சுவிசேஷத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனம் என்னை மிகவும் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய இருதயத்தை பாதித்தது. அது என்னவென்றால் ரோமர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். 20 கூட நல்லா இருக்கும். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருக்கிறவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருவதற்கு இதனால் அநேகம் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு அறிவிக்க நாடுகிறேன். நான் சத்தீஸ்கட்டினுடைய நக்சலைட் காடுகளில் இருக்கிறேன். இந்த காடுகளிலிருந்து இந்த செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ காடுகள், மலைகள், தீவுகள், அந்த உயரமான அந்த கடைசி வீடு, அந்த இயேசுவின் நாமம் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்காத இடங்களிலே போய் ஊழியம் செய்வது. அப்படிப்பட்ட கிராமங்களிலேயும் காடுகளிலேயும் மலைகளிலேயும் தீவுகளிலேயும் உள்பகுதியான சில பஸ்திகளிலேயும் நாம் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த ரோமர் புஸ்தகத்தை நீங்களே தியானியுங்கள். ஊழியத்தின் 18வது வயசில் நான் ஊழியம் செய்யும்போது இந்த வசனத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசினார். பீகார் காடுகளிலே, மலைகளிலே போயிருந்தேன். அந்தமான் காடுகளிலே வெறும் 3 வருஷம் மாத்திரம் சென்னை தலைமை சபையிலே போதகனாக பணிபுரிந்தேன். மீண்டும் ராஜஸ்தானுடைய பாலைவனங்களிலே 26 வருஷம், 27 வருஷம். இப்பொழுது நான் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஒடிசா பகுதிகளிலே இப்பொழுது நான் இந்த ஜங்கிள் இடத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த காட்டு பகுதிக்கு வந்திருக்கிறேன். இந்த நக்சலைட் ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த நக்சலைட் ஏரியாவினுடைய காட்டு பகுதியிலே இருந்து இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக தேவன் என்னை ஏவினார். எனக்கு அருமையானவர்களே, சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிப்படி நாடுகிறேன். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. அழைப்பு பெற்றோர் யாவரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருசபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சீதருண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சீதருண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. மந்தையில் சேரா ஆடுகளே, காடுகளில் இருக்கிறார்கள், சொல்லப்பட்டிராத இடங்களிலே நீங்கள் போய் அறிவியுங்கள். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் சொல்லப்பட்டிராத ஒரு காட்டுப்பகுதியில் ஊழியம் செய்கிறார், நீங்கள் உற்சாகமடையுங்கள். தேவன் அப்படிப்பட்ட ஊழியத்தை மகிமைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மீது கவனமாயிருக்கிறார். தேவனுடைய இருதயம், இயேசுவின் இருதயம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிஷனரி செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.